கல்லாப்பேட்டி கூட்டணி என்பதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், குறைந்தது 80 முதல் 90% தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4 அல்லது 5 மாவட்ட கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக, ஐயா ராமதாஸ் 85 வயது ராமதாசுடைய கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் தேங்கி ஒழிஞ்சு விடும், களத்திலிருந்து காணாமல் போய்விடும். காரணம், அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் தமிழ் வெற்றி கழகத்தை நோக்கியும் அதிமுகவை நோக்கியும் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான். இந்த வாட்டி திருமாவளவன் ஜெயிக்கிறது கஷ்டம். அதான் ஓசிச்சிக்கு சொன்னார், திருமாவளவன் தான் சொன்னார். அதுக்காக விஜய் பயந்துடுற மாதிரி இன்னைக்கு வேலூர்ல இருந்து அந்த இம்ப்ரெஷன் அவர் கொடுக்கலீங்க, பயந்த மாதிரி கொடுக்கலீங்க. அவருடைய அழுதத்தினுடைய காரணம் பொதுமக்களுக்கு இவ்வளவு சங்கடங்களை கொடுக்கிறார்கள், எனக்கும் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவை கெடுக்க பார்க்கிறது அரசாங்கம் என்பதுதான் சொல்லுகிறார். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டா வச்சுட்டு இருக்காரு. நான் அப்படி இருக்காது, பெண்களுக்கு கல்வி முறையிலே நான் எல்லா விஷயத்தையும் எடுத்து வந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட குறிப்புகளை கண்டிப்பாக விஜயினுடைய டீம் படித்திருக்கிறார்கள். அவர் விஜய்க்கு சொல்லும் பொழுது 20,000 கொலைகள், 60,000 விவதைகள், விடோஸ், கணவனை இழந்த பெண்மணிகள் இருக்கிறார்கள். காரணம் சாராயம், போதைப் பொருள், பாலியல் குற்றங்கள், இதெல்லாம் வச்சுதான் அந்த ஹியூமன் டச் கொடுத்துட்டாரு. அந்த கண்ணில் இறந்து வந்ததுக்கு காரணம் இந்த 60,000 விடோஸ் தான் கணக்கு, விதவைகள் தான் கணக்கு அவருக்கு வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த 5,000 ரூபாய் கொடுத்துட்டு அதை டமாஷ் பண்ணணும்னு பாக்குறாரு ஸ்டாலின். அதுக்கு தான் 5,000 ரூபாய் வாங்க, 10,000 ரூபாய் வாங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு காதோடு வாங்கிட்டு எனக்கு வீதி ஓட்டு போடுங்கன்னு போன மீட்டிங்னு சொன்னாரு. அது இனிமேல் வரக்கூடிய மீட்டிங் தான் சொல்லுவார். ஆனால் பிரச்சாரம் இனிமேல் தீவிரப்படுத்தப்படும். 5ஆம் தேதி மாலை அவர் தமிழகத்தினுடைய தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வந்த பிறகு குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங் போறாங்க. மார்ச் முழுக்கும் நல்ல கேம்பெயின் இருக்குன்னு நினைக்கிறாங்க.